இந்த வாரம் கொஞ்சம் கம்மியான நியூஸ் தான். ஏன்னா SummerSlam நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஸ்டோரிஸ் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வீக் எல்லாருக்குமே ஒரு சோகமான விஷயம். ஹல்க் ஹோகன் இஸ் நோ மோர். தமிழ் இண்டஸ்ட்ரியில எப்படி ரஜினி சார் ஒரு சூப்பர் ஸ்டாரோ அதே மாதிரி தான் ஹல்க் ஹோகன் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில சூப்பர் ஸ்டார். அண்ட் அவரோட ஸ்டைல் அண்ட் இம்பாக்ட் எப்பவுமே மறக்காம இருக்கும். ஸோ வி மிஸ் யூ லெஜண்ட். ரெஸ்ட் இன் பீஸ் சார். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, சேனலோட பயோல லிங்க் இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ருசேவுக்கும் ஷேமஸுக்கும் நடந்த மேட்ச்ல ஷேமஸ் ப்ரோ கிக் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் ருசேவை டிஃபீட் பண்ணி மேட்சை வின் பண்ணிருக்காரு. சாமி சீனுக்கும் கெரியன் கிராஸுக்கும் நடந்த மேட்ச்ல கெரியன் கிராஸ் வின் பண்ணிருப்பாரு. சோ SummerSlamல அகைன் இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் இருக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ கடைசி மெயின் ஈவெண்டா பால் ஹேமன், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் அட்ரஸ் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ ரோமன் ரிங்ஸ் வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். பிரான் பிரேக்கர் ரோமன் அட்டாக் பண்ண ஜே உசோ ஹெல்ப் பண்ண வந்திருப்பாரு. அந்த டைம்ல ரெண்டு பேரும் ஸ்பியர் போடுவாங்க. பார்க்க செம்மையா இருந்துச்சு. SummerSlamல ரோமன் ரிங்ஸ், ஜே உசோ வெர்சஸ் பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடுக்கும் மேட்ச் நடக்க போகுது. இது அபிஷியல் தான் நினைக்கிறேன். மெயின் ஈவென்ட் முடிஞ்ச பிறகு ரோமன் ரிங்ஸ் ஈட் மூவ்மெண்ட் போட்டிருப்பாரு. பட் ஆனா அதை டெலிகாஸ்ட் பண்ணல. இதெல்லாம் ஏன் கட் பண்றாங்கன்னு தெரியல. நல்லா தானே இருக்கு ஈட் மூவ்மெண்ட் பண்றது. SummerSlamல செத் ராலன்ஸ் வர்றது டவுட் தான். இன்ஜுரி இருக்கிறதுனால ரிகவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். சோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்மாக் டவுனை பத்தி சொல்லணும்னா கடைசி மெயின் ஈவெண்ட்டை பத்தி தான் சொல்லணும். வேற எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரியல. உங்களுக்கு எதனா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபார் டாக் டைட்டில் வயட் சிக்ஸ் வெர்சஸ் ஆண்ட்ராடே டிராகன் லீ. உண்மையாவே இந்த மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் கூட டைட்டில் அதுக்குள்ள மாத்திடுவாங்களான்னு நினைச்சேன். பட் செம்ம ட்விஸ்ட் வச்சாங்க. மேட்ச்ல நிக்கி கிராஸ் வந்ததுனால மேட்ச் டிஸ்குவாலிபிகேஷன்ல முடிஞ்சிருக்கும். சோ வயட் சிக்ஸ்ல இருக்கிற எல்லாரும் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ ஸ்மாக் டவுன்ல இருக்கிற எல்லா டாக் டீமும் வந்து மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிப்பாங்க. சோ அபிஷியல்ஸ் வந்து கூட கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால GM நிக் என்ன சொல்லியிருப்பாருன்னா SummerSlamல லேடர் மேட்ச் நடக்க போகுது, அதுவும் அந்த டாக் டைட்டிலுக்கு. பட் இன்னொரு விஷயம், அந்த மேட்ச்ல டேபிள்ஸ், லேடர்ஸ், சேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் ஒரு SummerSlamக்கான மேட்ச்னு நினைக்கிறேன். ஸ்மாக் டவுன்ல இருக்கிற எல்லா டாக் டீமும் ஒரே டைட்டிலுக்கு, அதுவும் லேடர் மேட்ச், TLC மேட்ச். நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு SummerSlamக்காக வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.